Hi friends, welcome to பருப்பும் நெய்யும் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். வாழைப்பூ வடை வீட்ல நம்ம எப்படி கிறிஸ்பியா பண்ணலாம் அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். நான் இப்போ வாழைப்பூ வடை செய்யிறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அது கூட 10 மிளகாய் வத்தலையும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன். இது வந்து 3 மணி நேரம் ஊறணும். சரி 3 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இத கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ அரைச்சதுக்கு அப்புறம் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு பொரிக்கும் போது. இதில் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, இதில் வேணும்னா நம்ம வெள்ளைப்பூடு அப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து அதை சேர்க்கல. இதில் பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் அளவு வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கம்மியான அளவு சேர்த்தா போதும். ஏன்னா இது வாழைப்பூ வடை அப்படிங்கிறதுனால வாழைப்பூ தான் நமக்கு வந்து அதிகமாக சேர்க்கணும். நான் வந்து ஒரு பெரிய வாழைப்பூ வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இதில் வந்து சேர்க்க போகிறேன். ஒரு வாழைப்பூ ஃபுல்லாக நம்ம சேர்க்கலாம் இதில். சரி இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று போல் கலந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த வாழைப்பூ வச்சு நம்ம ஒரு சில ரெசிபீஸ் தான் வந்து நம்மளால் செய்ய முடியும். இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கோம்போ ரெசிபிக்கோ இல்லைனா லஞ்ச் கோம்போ ரெசிபிக்கோ இல்லைனா நமக்கு வந்து டின்னருக்கோ நம்ம வந்து சைடிஷாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ரெசிபி இது. இதில் நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் கொத்தமல்லி தழையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம கையாலேயே இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். ஸோ மிதமான தீயில நம்ம வந்து 2 பக்கம் நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வடையை எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு வடையாக ரெடி பண்ணி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வேக விட்டுட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ சூப்பரான கிறிஸ்பியான வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வாழைப்பூ வடை மொறுமொறுன்னு நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம பருப்பும் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.